இன்று புனித ஜெபமாலை அன்னையின் நினைவை கொண்டாடுகிறோம். கிபி 13ஆம் நூற்றாண்டில் ஆல்பிஜென்சியம் என்கிற தப்பறை கொள்கை மக்களின் நம்பிக்கையை குலைத்தது. புனித டோம்னிக்கின் வேண்டுகோளுக்கு இணங்க அன்னை மரியாள் அவருக்கு தோன்றி ஜெபமாலை பக்தி முயற்சியை பரப்பினால் தப்பறை கொள்கை மறையும் என்றார். புனித டோமினிக் ஜெபமாலை பக்தி முயற்சியை பரப்பினார், தப்பறை கொள்கையும் மறைந்தது. 1913ஆம் ஆண்டு பாத்திமா நகரில் காட்சியளித்த அன்னை தன்னை ஜெபமாலை அன்னை என்று அறிமுகம் செய்தார். 2ஆம் உலகப் போர் முடிவில் அமெரிக்கா ஜப்பானின் மீது வீசிய அணுகுண்டில் 1,00,000 பேர் மக்கள் உயிரிழந்த நிலையிலே ஜெபமாலை ஜெபித்து கொண்டிருந்த இயேசு சபை குருக்கள் ஆபத்தின்றி காப்பாற்றப்பட்ட அற்புதம் இந்த உலகம் அறியும். தினந்தோறும் ஜெபமாலை ஜெபிப்போம், அற்புதங்களை நம் வாழ்விலும் காண்போம். புனித ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.